கேடான ஒரு விஷயம். ஆனா நான் உன்னை பாராட்ட மெகட்ரான். ஏன்னா போகும்போதும் நீ ஒரு பெரிய வீரம் மாதிரி தான் போயிருக்க. சவுண்ட் வேவ் இந்த விஷுவல பிளே பண்ண. நான் நம்ம வீரர்கள் கிட்ட பேச விரும்புறேன். மாவீரர் மெகட்ரான் டிசெப்டிகான் இனத்தோட வரலாற்று சின்னமாக இருந்தவர். அவர் நாம் இழந்தது நம்ம இனத்துக்கே மாபெரும் இழப்புதான். ஆனா அவரோட இந்த இழப்ப நாம வீணடிக்க கூடாது. அதுக்கு பதிலா அவரோட இந்த இழப்ப நாம பெருமைப்படுத்துற மாதிரி செய்யணும். அவர் போட்ட அடித்தளத்தை அஸ்திவாரமா பயன்படுத்தி நாம ஒரு சக்தி வாய்ந்த படையை உருவாக்கணும். கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க கமாண்டர் ஸ்டாக். லார்ட் ஸ்டாக் ஸ்கிரீம். பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன வேணும் கேளு. லார்ட் மெகட்ரானோட தலைமையில பூமியை ஆக்கிரமிக்க முடியாது. இந்த பட்சத்துல ஆட்டோபாட் கிட்ட இருந்து இந்த பூமியை எப்படி நாம கைப்பற்ற முடியும்? உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தெளிவா புரிய வைக்கிறேன். இறந்து போன லார்ட் மெகட்ரான் கிட்ட நான் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வேலை செஞ்சிருக்கேன். அதனால இந்த படைய வழி நடத்துற தகுதி எனக்கு இருக்கு. நான் மெகட்ரானோட உண்மையான வாரிசு, லார்ட் ஸ்டார் ஸ்கிரீம். அழிவுகளுக்கு எல்லாம் மா மன்னன். என்ன அழியா புகழோட இந்த அண்ட சராசரங்களையும் அழிக்க நினைக்கிற எனக்கு கீழே இந்த படை வீரர்கள் செயல்பட தகுதி இல்லாதவங்க போல இருக்கே. ஒரு நிமிஷம். புராண கதைகள்ல ஒரு மாவீரனை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அந்த சக்தி வாய்ந்த மாவீரன் இந்த கிரகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனால மட்டும்தான் நிச்சயமா குருவுக்கேத்த சிஷ்யனா இருக்க முடியும். ஏன் கவலையா இருக்கு? இந்த கிரகம் மட்டும் இல்ல, எல்லா கிரகங்களுமே இப்ப மெகட்ரானோட ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாச்சு. நீ சொல்றது நான் ஒத்துக்கிற ராஜாட். என் வருத்தம் என்னன்னா, நான் மெகட்ரானோட மனசை மாத்ததான் முயற்சி பண்ணேனே தவிர நான் அவனை அடியோட அழிக்கணும்னு நினைக்கல. ஆப்டிமஸ், அவனோட அழிவுக்கு நீ எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது. அவனோட அகம்பாவம் தான் அவனோட அழிவுக்கு காரணம். என்ன மன்னிச்சிடு. கடந்த காலத்துல நீங்க நல்ல நண்பர்கள்னு எனக்கு தெரியும். ஆனா நான் தோளோட தோளா நின்னு சண்டை போட்ட மெகட்ரான் எப்பவோ அழிஞ்சு போயிட்டான். என்னைக்கு அவன் டிசெப்டிகான மாறணும்னு நினைச்சானோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. டிசெப்டிகான் வீரர்கள் இப்ப குழம்பி போயிருக்கலாம், ஆனா அவங்கள வழிநடத்த ஒரு தலைவன் இல்லாம இல்ல. அதே நேரத்துல ஸ்டார் ஸ்கிரீம் மெகட்ரான் போல இல்ல. அவன் என்ன செய்வான்னு நம்மளால சொல்ல முடியாது. டிசெப்டிகான்ஸ் அவங்க நம்மள தாக்குறாங்க. யாரும் நம்மள தாக்கல ராச்சட். இது என்னோட எரிமலை. இருந்தது அசேவரு பர்கட். ஜுப்டிற்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிப்போம். ஆமா, ஆட்டோபாட்களோட பேஸ்ல இப்போ என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? நாளைக்கு எங்க ப்ராஜெக்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். ஒருவேளை இதுக்கு இது தேவைப்படுமா? நீயே ஒரு மோட்டார் சைக்கிள் ஆர்சி. ஒரு மோட்டார் சைக்கிள் என்ஜினை எப்படி செய்யணும்னு தெரியாதா? நீ ஒரு மனுஷன் தானே ஜாக். சிறுகுடல செஞ்சு தரியா? நீங்க உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து செய்யக்கூடாது. நீங்க இந்த இடத்தையே குப்பையாக்குறீங்க. ஆனா இந்த சயின்ஸ் ஃபேர் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, பல்கேட் மட்டும் இந்த சோலார் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு எனக்கு உதவி செய்யாம இருந்தா. ஆமா, உன்னோட பல்கேட்டுக்கு சோலார் சிஸ்டத்தை பத்தி என்ன தெரியும்? இல்ல பம்பிள் பீக்கு எரிமலைய பத்தி என்னதான் தெரியும்? இல்ல ஆர்சிக்கு என் பைக்கை பத்தி என்ன தெரியும்? சரியா சொன்ன. நாங்க மனுஷங்க இல்ல, அப்புறம் இவங்க விஞ்ஞானிகள் இல்ல. ஆனா இந்த மனுஷங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நம்ம ஆட்டோபாட்ஸ் தானே. நம்ம நண்பர்களுக்கு ஸ்கூல் பாடத்துல உதவி செஞ்சு மனுஷங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா என்ன பிரச்சனை? அதான். ஆனா மனுஷங்க சைபர்ட்ரானை பத்தி அதிகம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது.
பெரிய போர் நடந்தப்போ ஏராளமான எனர்ஜான் இந்த பாறைகளுக்கு கீழே புதைக்கப்பட்டது. இத பாதுகாக்க நம்மளோட முன்னாள் தலைவர் நிறைய வீரர்களை இங்க அனுப்பி வச்சாரு. உண்மையான வீரர்கள் அமைதியா இங்க ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் உயிரோட வர காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வருத்தம் என்னன்னா, இறந்து போன நம்ம முன்னாள் தலைவர் மெகட்ரான் வீரர்களுக்காக விண்வெளியில எல்லாம் தேடினாரு. ஆனா உண்மையான வீரர்கள் இங்கதான் இருக்காங்க. உன்னால அந்த சிக்னலை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? நாம நெருங்கிட்டோன்னு எனக்கு தெரியும். உன்னோட சென்சர்ஸ்க்கு அதிக சக்தியை கொடு. அதேதான் அங்க இருக்கு. உண்மையாவா பம்பிள்பீ? அப்படின்னா வீரர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுப்பீங்க? நீ செயல்படும் போது நான் தான் பாத்திருக்கேன்ல, நீ சூப்பர். நீ சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஆட்டோபாட்டுகளுடைய வாழ்நாள் மனுஷங்களை விட அதிகமானது. இத நம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா வயசுல சின்ன பம்பிள்பீ இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டியிருக்கு. எனர்ஜான் சக்தி வெளிப்படுது. அது இப்போ நகர்ந்துகிட்டு இருக்கு. நாம அதை எந்த இடத்துக்கும் எடுத்துட்டு போகல. அப்படின்னா யார் அதை நகர்த்துறாங்க? டிசெப்டிகான்ஸ். ஆனா மெகட்ரான் தான் இல்லையே. ஆனா மெகட்ரானோட மரபு வழி இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அவனுடைய பதவிக்கு நிச்சயம் யாராவது வருவாங்க. ஆட்டோபாட்ஸ், உங்க 3 பேருக்கும் இங்க ப்ராஜெக்ட் இருக்கு. ராச்சர்ட், எனக்கு இதுல உன் உதவி தேவை. சயின்ஸ் ஃபேர் இந்த பசங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல? அப்படி இருக்கும்போது நான் வேணா இங்கேயே இருந்து இந்த பசங்களுக்கு உதவியா இருக்கேன்னு. ரொம்ப நல்லது. பம்பிள்பீ, இந்த எனர்ஜான் சக்தி எங்கிருந்து வெளிப்படுதுன்னு போய் பார்த்துட்டு வரலாமா? பிரமாதம் சவுண்ட் வேவ்.